எந்த ஒரு அரபிக்கும் அரபி அல்லாதவரை விடவோ, எந்த ஒரு அரபி அல்லாதவருக்கும் எந்த ஒரு அரபியை விடவோ எந்த மேன்மையும் சிறப்பும் இல்லை. அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். முதலாம் உலகப் போருக்கு பின் முஸ்லிம்களாகிய நாம் நமது இஸ்லாமிய அரசாங்கத்தை இழந்துவிட்டோம். அந்த கிலாஃபத் ஆட்சிதான் நம்மை ஒற்றுமைப்படுத்தியது. ஆனால் அந்நேரத்தில் துர்திருஷ்டவசமாக நமக்கு மத்தியில் உலக ஆசை குடிகொண்டு விட்டது. நாம் பொன்னையும் பொருளையும் ஆடம்பரத்தையும் பெற்று வசதியாக வாழ வேண்டும் என பேராசை கொண்டு விட்டோம். அதுதான் நமது பலவீனமாக மாறிவிட்டது. இதனால் அந்நேரத்தில் நாம் பிரிந்து துண்டாடப்பட்டு எதிரிகளால் இலகுவாக வேட்டையாடப்பட்டோம். உஸ்மானிய கிலாஃபத்தை உருவாக்கிய துருக்கிய மக்களும் அரபுகளும் ஒருவருக்கொருவர் பிணக்கை ஏற்படுத்தி கொண்டார்கள். வரலாற்றின்படி அரபுலகத்தில் வாழ்ந்த அரபிகள் தம் மக்களிடையே, எப்படி துருக்கியர்களை உங்களது பொறுப்பாளிகளாக ஆக்கி கொண்டீர்கள்? நமது இறை தூதர் அரபியராக இருக்க, நமது மொழியிலேயே குரான் இறங்கி இருக்க, அவர்களிடம் நிர்வாகத்தை ஒப்படைத்துவிட்டு இருக்க உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று இனப்பிரச்சனையை தூண்டும் வகையிலான பிரச்சாரத்தை கையில் எடுத்தார்கள். அதன் வாயிலாக மக்களை இந்த சிந்தனையை நோக்கி வென்றெடுத்தார்கள். பிறகு அரபிகள் துருக்கியர்களை எதிர்த்து சண்டையிடத் தொடங்கினார்கள். மேலும் ஹரமில் வைத்து துருக்கியர்களை சுற்றி வளைத்தார்கள். துருக்கியர்கள் காபாவின் திரைச்சிலையை பற்றி கொண்டு அல்லாஹ்விடம் அபயம் பெற்றும் கூட வழிதவறிய அரபிகள் துருக்கியர்களின் இரத்தத்தால் தங்களது கைகளை அலங்காரப்படுத்தியது மறக்க முடியாத ஒன்று. இந்த நிகழ்வுதான் துருக்கியர்கள் மற்றும் அரபிகளுக்கிடையே இன்று வரை தொடரும் போர்க்குணத்துக்கும் வெறுப்புக்கும் இனரீதியான வஞ்சகத்திற்கும் காரணம். அல்லாஹ் நாடினால் மார்க்கம் தெரிந்தவர்கள் இதில் விதிவிலக்கானவர்கள். இந்த நிகழ்வு துருக்கியர்களின் உள்ளத்தை அத்தாதுர்க்கின் உதவியோடு மதச்சார்பற்ற சிந்தனைகளை நோக்கி தள்ளியது. அத்தாதுர்க் துருக்கிய தேசிய உணர்வை அடித்தளமாக கொண்டு துருக்கி எனும் நாட்டை உருவாக்கினார். குரானை அரபி மொழி அல்லாது துருக்கிய மொழியிலும் ஓத வைத்தார். குரான் அப்போது அருங்காட்சியகங்களில் கண்ணாடி பெட்டிக்குள் வைக்கப்பட்டிருக்கும் காட்சி பொருளாக மாறியது. குரான் படித்து உணர்ந்து தனது வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வரும் சித்தாந்தமாக அல்லாது நல்லது நடக்கும் என காணும் இடங்களில் பொருத்தி வைக்கும் ராசி பொருளாக மாறியது. சிறியவர் முதல் பெரியவர் வரை எவரும் குரானை ஓதக்கூடியவர்களாக இல்லாமல் குரானை சிறிய அளவில் அச்சிட்டு தங்களது வாகனங்களிலும் வீடுகளிலும் தொங்குவிடக்கூடியவர்களாக மாறினார்கள். அவர்களிடம், ஏன் இப்படி சிறிய குரானை அச்சிட்டு உங்களது வீடு மற்றும் வாகனங்களில் பொருத்துகிறீர்கள் என்று கேட்கும்போது, பாதுகாப்பிற்காக என்று கூறுகிறார்கள். இறைவன் கூறுகிறான், நாம் இதனை அரபி மொழியிலுள்ள குரானாக அமைத்துள்ளோம், நீங்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்று. அவர்கள் குரானை முழுமையாக துருக்கிய மொழிக்கு மாற்றி அரபி மொழியில் ஓத தடை செய்தார்கள். ஜனநாயக சிந்தனை என்கிற ஒன்று உருவாவதற்கு முன்னால் இஸ்லாமிய கிலாஃபத் இருந்தவரை துருக்கியர்கள் அரபி பேசினார்கள், அரபியர்கள் அரபி பேசினார்கள், இந்திய முஸ்லிம்களும் அரபி பேசினார்கள், ஆங்கிலேய முஸ்லிம்களும் அரபி பேசினார்கள். நமக்கெல்லாம் பரிச்சயப்பட்ட ஹதீஸ் புத்தகம் சஹீஹ் புகாரி, அதை எழுதிய இமாம் புகாரி ஒரு அரபி தெரிந்த அரபி அல்லாதவர் ஆவார். இமாம் முஸ்லிம் அவர்களும் அரபி தெரிந்த அரபி அல்லாதவர் ஆவார். இமாம் நசீ அவர்களும் அரபி தெரிந்த அரபி அல்லாதவர் ஆவார். இமாம் அபு ஹனீஃபா பெர்சிய பாரம்பரியத்தில் வந்தவர், அவரும் அரபி பேசக்கூடியவராக இருந்தார். கடந்த காலங்களில் 90% உலமாக்கள் அரபி அல்லாதவர்களாகவே இருந்தார்கள். அறியாமை கால இனவாத சிந்தனையும் இஸ்லாமிய கிலாஃபத்தின் அழிவின் ஒரு அங்கமாகவும் இருக்கிறது. இஸ்லாமிய கிலாஃபத்தின் வீழ்ச்சி அரசியல் ரீதியாக மட்டுமல்லாது கல்வி ரீதியாகவும் முஸ்லிம்களை அனாதையாக்கிவிட்டது. மதரசாக்கள் எடுத்துக்கங்க, அரபி மதரசாக்கள்ல வெறும் அலிஃபேத்தே உச்சரிக்க கற்றுக் கொடுக்குறாங்க. எத்தனை நாள் கற்றுக் கொடுக்குறாங்க? உலகத்திலேயே ஒரு மொழியை வெறும் உச்சரிக்க கற்றுக்கொள்ளக்கூடிய முட்டாள்கள் முஸ்லிம்களை தவிர வேற யாரும் கிடையாது. உச்சரிக்கிறதுக்காக யாராவது மொழியை கற்றுக்குவாங்களா? மொழி அப்படின்னா அந்த மொழியில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், அர்த்தங்கள், அதனுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் ஒருத்தன் மொழியை கற்றுக்குவோம். ஆனால் பல லட்சம் முஸ்லிம்களுக்கு நீங்கள் அரபி மொழி தெரியும், ஆனால் அரபியில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறது தெரியாது. வெறும் பார்த்தீங்கன்னா அதாவது ஓதுவதற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து ஓத மட்டுமே பல வருடங்கள் வீணடிக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் கவர் ஆகுது.
இன்றைக்கி வந்து ஒரு மாதத்தில் ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்க, 2 மாதத்தில் வேறு லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்குறாங்க. இது மாதிரியான கோச்சிங் சென்டர்கள் வந்துருச்சு. இதே நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம அரபி வந்து கிராமர் வந்து எடுத்திருந்தோம்னா, நம்முடைய குழந்தைகள் 6 வயசு 7 வயசாகி வெளியே வரும்போது அரபி அவங்களுக்கு சகஜமாக தெரியும். அதோடைய நன்மை என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. குரான் எப்படி சஹாபாக்களுடைய உள்ளத்தை டைரெக்டாக போய் அட்டாக் பண்ணிச்சோ அதே மாதிரி ஒரு தாக்குதல் அரபி நம்ம கற்றுக் கொடுத்துருந்தோம்னா ஏற்படுத்தியிருக்கும். அந்த சஹாபாக்கள் குரான் மூலமாக உருவானாங்க. நம்ம குரானுக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் கேப் ஏற்படுத்திட்டோம். இப்போ சஹாபாக்கள் மாதிரி குழந்தைகள் கேட்டோம்னா எங்கேருந்து உருவாவாங்க? ஸோ இது ஒரு முக்கியமான வேலை நம்ம செஞ்சுருந்தோம் அப்படின்னா நம்முடைய இளம் தலைமுறையினர் ஒரு சரியான பாதையின் பக்கம் போயிருக்கிறது நல்ல ஒரு முயற்சியாக இருக்கு.